தனது பாப் இசையாலும் நளினமான நடன அசைவுகளாலும் மயங்க வைத்த பிரபல பாப் இசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் 1958 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி இண்டியானா நகரில் ஜோசப் வால்டர் கேத்ரின் எஸ்தர் என்ற ஏழை தம்பதிகளின் 7வது மகனாக பிறந்தவர் மைக்கேல் ஜாக்சன். அந்த குடும்பத்தில் மொத்தம் 9 குழந்தைகள். வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த நிலையிலும் இளம் வயதிலேயே இசையின் மீதும் நடனம் மீதும் அதிக நாட்டம் கொண்டிருந்தார் ஜாக்சன். பாடல் எழுதுவது, அதற்கு இசையமைப்பது, பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனம் ஆடுவது, இடையிடையே கொஞ்சம் நவரச நடிப்பு என அனைத்து திறமையும் கலந்து பாப் என்ற புதிய உலகை அவர் படைத்தார். 11வது வயதிலேயே தனது சகோதரர்களுடன் இணைந்து அவர் நடத்திய தி ஜாக்சன் 5 என்ற இசை நிகழ்ச்சி பாப் பிரியர்களை பரவசப்படுத்தியது. மைக்கேல் ஜாக்சனின் வாழ்வு ஓர் இரவிலேயே உச்சம் தொடவில்லை. அவரின் முதல் ஆல்பம் வெளிவந்த 10 ஆண்டுகள் கழித்து த்ரில்லர் வெளியான பின்புதான் உலகம் திரும்பி பார்த்தது. சாகும் வரை அவராலே முறியடிக்க முடியாத சாதனையை அந்த ஆல்பம் செய்தது. 8 கிராமி அவார்ட் வாங்கிய அந்த ஆல்பத்தின் டைட்டில் பாடலை ஒவ்வொரு 1 மணி நேரமும் MTV ஒளிபரப்ப வேண்டியிருந்தது. இசையும் வீடியோவும் இணைந்த ஆல்பம் அதன் மூலமே அறிமுகமாகியது. ஒவ்வொரு வாரமும் 10 லட்சம் காப்பி விற்பனையாகி வெற்றி சாதனை புரிந்தது. வெற்றிகரமான இசை பயணம், வரலாற்றில் அதிக விற்பனையான ஆல்பம், மிகப்பெரிய தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட இசைக்கலைஞர் என மைக்கேல் ஜாக்சன் வாங்கியது மொத்தம் 38 கின்னஸ் விருதுகள் உள்ளிட்ட 172 முதன்மை விருதுகள். இதில் 34 விருதுகள் அவர் இறந்த பின்னரும் அறிவிக்கப்பட்டன. பாப் இசை உலகின் அரசரான ஜாக்சன் 34 வயதில் ராக் அண்ட் ரோல் இசையின் அரசரான எல்விஸ் பிரெஸ்லியின் மகள் லிசா பிரெஸ்லியை மணந்தார். இருவருக்கும் ஸ்ருதி சேராமல் 2 ஆண்டில் பிரிவு ஏற்பட்டது. பின்னர் தனக்கு வைத்தியம் செய்த நர்ஸ் செவிலிய ஜியான்ட்ரோவை திருமணம் செய்து கொண்டார். மைக்கேல் ஜாக்சன் இந்த உறவும் 2 வருடத்திற்குள் காலாவதியாகி போனது. திருமண வாழ்க்கை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. பெரிய தொகையை செட்டில் செய்த ஜாக்சனும் அதன் பின்னரும் அவர் சாகும் வரை வழக்கு போட்டு பணம் கேட்டபடியே இருந்தார் டெப்பி. ரோவுடனான உறவுக்கு பரிசாக ஜாக்சனுக்கு 2 குழந்தைகள். மனைவி இல்லாவிட்டால் என்ன என்று வாடகை தாய் மூலமாக 3வது குழந்தையை பெற்றுக் கொண்டார். ஆனால் 3வது மகனின் தாயை இறுதி வரை வெளி உலகுக்கு காட்டவில்லை. தன் 3 குழந்தைகளையும் தாயும் தகப்பனுமாக தானே இருந்து அக்கறையாக வளர்த்து வந்தார். வாழ்க்கையின் மிக அற்புதமான தருணமாக அமெரிக்க கருப்பின பாடகர் ஜேம்ஸ் பிரவுனுக்கு பெட் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியதை ஜாக்சன் குறிப்பிட்டார். என் வாழ்க்கையில் இவரை போல யாருமே உந்து சக்தியாக இருந்ததில்லை என கண்ணீர் மல்க சொன்னார் மைக்கேல். மைக்கேலின் வாழ்க்கையை பற்றிய ஜாக்சன்ஸ் ஓர் அமெரிக்க கனவு என்ற 5 மணி நேர திரைப்படம் 1992ஆம் ஆண்டு ஒளிபரப்பப்பட்டது. 1950ஆம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் ஒரு காதல் ஜோடி முத்தம் கொடுத்துக் கொள்வது கூட வரம்பு மீறிய செயலாக கருதப்பட்டது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு கடைநிலை தொழிலாளி தன் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்வார்? அது மட்டுமல்லாமல் மைக்கேலின் தந்தை ஜோசப் ஒரு தோற்று போன இசைக்கலைஞர். அதனாலேயே தன்னுடைய புதல்வர்கள் வெறும் இசைக்கலைஞர்களாக வர வேண்டும் என்று கடுமையான பயிற்சிகளை கொடுத்தார். அந்த சிறுவர்கள் அவரை போலவே இசையில் அதீதமான திறமையை கொண்டிருந்ததும் அப்படி அவர் கடுமையான பயிற்சி அளித்ததற்கு ஒரு காரணமாக இருந்திருக்க கூடும் என்று தோன்றுகிறது. உதாரணமாக மைக்கேலின் மூத்த சகோதரர்கள் 4 நடனம், பாடல் மற்றும் இசைக்கருவிகளில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கும் போது மைக்கேலை தந்தை ஜோசப் தங்கள் பயிற்சிகளில் சேர்த்துக் கொள்ளவில்லை. நீ சிறுவன் என்று சொல்லி மறுத்து விடுகிறார். ஆனால் மைக்கேலின் வயது 4. பிறகு 6 வயதில் ஆரம்ப பாடசாலைகளின் பாடல் போட்டிகளில் மைக்கேல் முதல் பரிசு வாங்கியதும் தான் அவனையும் தங்கள் குழுவில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதுவும் பாடகனாக அல்ல, ட்ரம்ஸ் வாசிப்பவனாக. பிறகு 7 வயதில் தான் மேடையில் ஜாக்சன் 5 குழுவில் பாட ஆரம்பித்தார் மைக்கேல். கேத்ரினும் புத்தகத்தையும் அதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட மைக்கேலின் சரிதம் பற்றிய இந்த படத்தையும் பார்த்தால் மைக்கேலின் தந்தை அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வழக்கமான தந்தையாகத்தான் இருந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அது மட்டுமல்லாமல் மைக்கேல் மற்றும் அவருடைய மூத்த சகோதரர்களின் இசை பயிற்சிக்காகவும் அவர்களது திறமை வெளியுலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவும் மைக்கேலின் தந்தை ஜோசப் தன்னுடைய சொந்த வாழ்க்கையையே தியாகம் செய்திருந்தார். 7 பிள்ளைகளும் மனைவியும் சேர்த்து மொத்தம் 9 பேருக்கு ஒரே ஒரு சிறிய அறையை கொண்ட வீட்டில் வாழ்ந்தபடி தன் பிள்ளைகளின் இசை பயிற்சிக்காகவும் பிறகு அவர்களை கொண்டு தான் அமைத்த ஜாக்சன் 5 இசைக்குழுவுக்காகவும் ஒருமுறை பெரும் அளவிலான இசை சாதனங்களை வாங்கி வருகிறார் ஜோசப். அவரை பொறுத்தவரை தன் குழந்தைகளின் இசைக்குழு நாடெங்கும் பிரபலமாக வேண்டும். அவருடைய இந்த கனவு ஜாக்சன் 5 இசைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நிறைவேறுகிறது. தாங்கள் கலந்து கொள்ளும் போட்டிகள் அனைத்திலும் பரிசுகளை குவிக்கிறார்கள் ஜோசப்பின் குழந்தைகள். 9 வயதிலேயே மைக்கேலுக்கு ஒரு பிரபல பாடகனுக்கு உரிய அந்தஸ்து கிடைத்து விடுகிறது.
மைக்கேல் மேடையில் பாடும்போது இப்போது பார்வையாளர்களிடம் நாம் கண்ட அதே பித்து பிடித்த எதிர்வினையையே அப்போதும் பார்க்க முடிகிறது. இதற்கு மைக்கேலின் திறமை தவிர ஜோசப்பின் இடைவிடாத உழைப்பும் தன் குழந்தைகள் மீது அவர் வைத்த தீவிர நம்பிக்கையும் தான் காரணம். இதற்காக ஜோசப் தன் மகன்களிடம் மிக கடுமையாக நடந்து கொண்டார். நடனத்தில் ஒரு அடி பிசைக்கினாலும் பெல்ட்டால் அடிப்பாராம். இசையிலும் நடனத்திலும் தான் கொடுக்கும் கடும் பயிற்சிகளுக்காக ஜோசப் தன் மகன்களை மற்ற பையன்களைப் போல விளையாட அனுமதிக்கவில்லை, ஓய்வெடுக்க விடவில்லை. இரவும் பகலும் எந்நேரமும் பயிற்சியிலேயே அவர்களை ஈடுபட வைத்தார். அதனால்தான் அப்போது உலக அளவில் முன்னணி பாடகியாக இருந்த டயனா ராஸ் 9 வயதான மைக்கேலுடன் மேடையில் ஒன்றாக பாடினார். ஜாக்சன் 5 குழுவின் முதல் ஆல்பத்தை வெளியிட்டவரும் டயனா ராஸ் தான். ஆனால் இந்த இடத்தை அடைவதற்காக மைக்கேல் இழந்தது மிகவும் அதிகம். இரவு 2 மணிக்கு என் அப்பா எங்களை எழுப்புவார், 3 மணிக்கு ஏதாவது ஒரு கிளப்பில் இசை நிகழ்ச்சி இருக்கும். இப்படி எல்லா அமெரிக்க நகரங்களிலும் பாடி இருக்கிறேன். அப்போது என் வயது 7 இருக்கும் என்கிறார் மைக்கேல். அந்த சம்பவத்துக்கு பின்னர் மைக்கேலின் வாழ்வில் அவருடைய அம்மாவுக்கு அடுத்த இடத்தை பிடித்துவிட்டார் டயனா ராஸ். தன் அம்மாவுக்கு பிறகு தன் குழந்தைகளை வளர்க்கும் உரிமை டயனா ராஸுக்கு மட்டுமே உண்டு என்று உயிரெழுதி வைத்துள்ளார் மைக்கேல். அதே சமயம் தன் அம்மாவுக்கு முன்பு தான் இறக்க நேர்ந்தாலும் தன் குழந்தைகளை வளர்க்கும் உரிமை டயானாவுக்கு மட்டுமே உண்டு என்று உயிரில் குறிப்பிடுகிறார் மைக்கேல். அந்த உரிமையை அவர் தன் அம்மா கேத்ரினுக்கு கூட கொடுக்கவில்லை. டயானாவும் மைக்கேலை பற்றி குறிப்பிடும் போது மை பேபி மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்வதை வழக்கம். ஜாக்சன் 5 குழுவின் முதல் ஆல்பத்தை டயனா ராஸ் வெளியிட்ட பிறகு டயனா ராஸுக்கும் மைக்கேலும் தொடர்ந்து பல மேடைகளில் ஒன்றாக பாடினார்கள். உலகின் முன்னணி பாடகி ஒருவர் 10 வயது கூட நிரம்பாத ஒரு சிறுவனை தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாட அழைத்தார் என்றால் மைக்கேலின் திறமையை நாம் புரிந்து கொள்ளலாம். மைக்கேல் ஜாக்சனின் வீடு நெவர்லாண்ட் என்று கூறப்படும் இந்த வீடு 3000 ஏக்கரில் அமைக்கப்பட்ட ஒரு கனவு உலகம். மாயாஜால கதைகளில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புத உலகம். மலைப்பாம்பு, நாகப்பாம்பு, தவளை, நாய், ஒட்டகச்சிவிங்கி, குரங்கு, யானை, உராகுட்டாங், மைக்கேலின் அரை தோழனாக இருந்த பபிள்ஸ் மற்றும் சிம்பான்சி, சிங்கம், புலி, கரடி என்று பலவிதமான மிருகங்களும், ராட்சத குடை ராட்டினங்கள், பொம்மை வீடுகள், கேளிக்கை ரயில் போன்ற ஒரு சிறுவர் கண்காட்சியில் காணக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்கே இருந்தன. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு ரயில் வசதியும் ஒரு ரயில்வே நிலையமும் இருப்பதை பார்க்கும்போது அவரின் குழந்தைத்தன்மை வெளிப்படும். J.M. பாரி எழுதிய பீட்டரும் வெண்டியும் என்ற சிறுவர் சாகச கதையில் வரும் பீட்டர் என்ற கதாபாத்திரத்தை தான் மைக்கேல் தனது ஆதர்சமாக கொண்டிருந்தார். பீட்டர் தன்னுடைய உயிர் தோழியான வெண்டியை அழைத்துக் கொண்டு நெவர்லாண்ட் என்ற கனவுலகத்துக்கு பறந்து சென்று ஏதேதோ சாகசங்களை செய்கிறான். பீட்டரின் விசேஷம் என்னவென்றால் அவன் பெரிய ஆளாக வளராமல் எப்போதும் சிறுவனாகவே இருப்பான். இதே மனநிலையைத்தான் மைக்கேலும் கொண்டிருந்தார். ஒரு 12 வயது சிறுவனின் மனநிலையை மைக்கேல் தன் வாழ்நாளில் தாண்டியதில்லை என்றே சொல்லலாம். குழந்தை பருவத்தை இழந்த ஒரு குழந்தையை போன்ற மைக்கேலின் இந்த மனநிலையை புரிந்து கொள்ள முடியாத சமூகம் தனது வக்கிரத்தை எல்லாம் அவர் மீது செலுத்தியது. சிறுவர்களோடு ஒரே கட்டிலில் படுத்திருந்தார் என்பதில் தொடங்கி சிறுவர்களை பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கினார் என்பது வரை அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 1983ஆம் ஆண்டில் 13 வயது சிறுவன் ஒருவன் மைக்கேல் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்தான். இதன் காரணமாக போலீஸ் மைக்கேலை நிர்வாணமாக்கி சிறுவன் சொன்ன அடையாளங்கள் அவரது ஆணுறுப்பில் உள்ளதா என்று சோதித்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவரை இப்படி நிர்வாணப்படுத்தி சோதித்தது அந்த நாட்டு காவல்துறை. ஆனால் கடைசியில் அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் மைக்கேலை வெகுவாக பாதித்ததால் அந்த மன உளைச்சலிலிருந்து வெளிவர அவர் போதை மாத்திரைகளை உட்கொள்ள ஆரம்பித்தார். இந்த குழந்தை தன்மையை பயன்படுத்தி ஜாக்சனிடம் பணம் பறித்தவர்கள் ஏராளமானவர்கள். குழந்தை பாசமும் மிருக நேயமும் அதிகமாக இருந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு அவர் சிறுவனாக இருந்த போதே எலி வளர்த்திருந்தார். மேலும் அவர் ஒரு சைவ உணவுக்காரர். இது வெறும் உணவு பழக்கத்தால் அல்ல, உயிர் கொலை கூடாது என்ற அவருடைய ஜீவகாருண்ய நம்பிக்கையின் காரணமாக அவர் பின்பற்றிய வழக்கம் இது. இந்த உலகத்தில் அவர் மிக அதிகமாக நேசித்தது குழந்தைகளையும் மிருகங்களையும் தான். இதை அவருடைய பல பாடல்களில் காணலாம் என்றாலும் குறிப்பாக இந்த எட் சாங். அவருடைய ஹீல் த வேர்ல்ட் என்ற பாடலில் திமிங்கலங்களை நாம் அழித்துக் கொண்டிருப்பது பற்றிய காட்சி ஒன்று இடம்பெற்றிருக்கும். மைக்கேலின் வாழ்வில் டயானா ராஸை விட அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த ஒருவர் எலிசபெத் டெய்லர். எங்களிடையே மேஜிக் போன்றதொரு உறவு இருந்தது என்கிறார் எலிசபெத். மைக்கேலையும் தன்னையும் அவர் பீட்டர், வெண்டி என்று சொல்லிக் கொள்வது உண்டு. மைக்கேலின் வாழ்வை தனிமை சூழ்ந்திருந்தது என்று சில விமர்சகர்கள் சொல்வதுண்டு. ஆனால் மைக்கேலுக்கும் எலிசபெத்துக்கும் இருந்த உறவை வைத்து பார்த்தால் அப்படி தெரியவில்லை. மைக்கேல் என்னுடைய உடலின் ஒரு பகுதி. நாங்கள் இருவருமே ஒருவருக்காக ஒருவர் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்கிறார் எலிசபெத்.
எலிசபெத்துக்கும் ஜாக்சனுக்கும் உள்ள உறவு பற்றி மைக்கேல் தனியார் பேட்டியில் கூறியிருந்தார். அது என்னவென்றால், என்னுடைய துறையில் நீங்கள் யாரையுமே நம்ப முடியாது. யார் உங்களுடைய உண்மையான நண்பர் என்று கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பிரபலமானவராக இருப்பதால் உங்களை சுற்றி எப்போதுமே ஆட்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் தனிமைப்பட்டே இருப்பீர்கள். பிரபலமான மனிதர்கள் என்றால் நீங்கள் ஒரு சிறை கைதி என்று பொருள். சாதாரணமாக மற்றவர்களைப் போல நீங்கள் வெளியே செல்ல முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எல்லோரும் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் என்ன படிக்கிறீர்கள், என்ன வாங்குகிறீர்கள், எல்லாமே அவர்களுக்கு தெரிய வேண்டும். எப்போதுமே உங்களுக்கு பின்னே ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் உங்களை துரத்திக் கொண்டே இருக்கும். அவர்கள் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஊடுருவுகிறார்கள். அவர்கள் யதார்த்தத்தை திரித்து எழுதுகிறார்கள். அவர்கள்தான் என் வாழ்வின் கொடுங்கனவு. இப்படிப்பட்ட சூழலில் நான் எலிசபெத்தை மட்டுமே நம்புகிறேன். அவர் எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு இவள் தோழி இல்லை, அதைவிட அதிகம். அவர் என்னுடைய மதர் தெரசா, என்னுடைய இளவரசி டயானா. அவர் என் அருகில் இருப்பதே ஒரு அற்புதம் போல் தோன்றுகிறது. அவர் பக்கத்தில் மட்டுமே நான் பாதுகாப்பாக உணர்கிறேன். ஏனென்றால் எங்கள் இருவரின் இளமை காலமும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கிறது. அதாவது குழந்தை நட்சத்திரங்களாக வாழ்வதன் சோகம் நிரம்பிய வாழ்க்கை எங்களுடையது. எங்கள் இருவரின் அனுபவங்களும் ஒரே மாதிரியானது என்கிறார் மைக்கேல். செய்தியாளர்களுடன் ஒருவித இடைவெளியை கடைபிடித்தே வந்த ஜாக்சன் 2003 மார்டின் பசீட் என்ற பிரிட்டிஷ் செய்தியாளருக்கு தன்னை பற்றிய 2 மணி நேர ஆவணப்படத்துக்கு ஒப்புதல் அளித்தார். அது ஒளிபரப்பப்பட்ட போது 3 கோடி பேர் அதை பார்த்து அமெரிக்க தொலைக்காட்சி வரலாற்றில் பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதில் குழந்தைகளுடன் தான் படுக்கையில் இருப்பேன் என வெகுளியாக அவர் தெரிவித்த கருத்து குழந்தைகள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் வழக்கில் கொண்டு வந்து நிறுத்தியது. அவர் குற்றஞ்சாட்டப்பட்ட செய்தி உலகம் முழுவதும் பரவியதை போல் அவர் குற்றம் செய்யவில்லை என கோர்ட் விடுதலை செய்யப்பட்டது வெளியே பரவவில்லை. துரதிருஷ்டவசமாக அந்த ஆவணப்படத்தை எடுத்த பசீட் அவருக்கு விருப்பமான விதத்தில் வெட்டி ஒட்டி மைக்கேலை மிக தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கும் விதமாக வெளியிட்டு விட்டார். பசீருக்கு எதிராக மைக்கேல் வழக்கு தொடுத்தார். ஆனால் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே மைக்கேலின் அந்த குறிப்பிட்ட பேட்டியையே ஆதாரமாக வைத்து அவர் மீது கடுங்காவல் தண்டனைக்குரிய 10 குற்றங்கள் சுமத்தப்பட்டன. மைக்கேல் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையை போல் வெகுளியானவர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். 3 ஆட்கள் வட்டமாக நின்று கைகளை விரித்தால் தொட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அகலமும் வானளாவிய உயரமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்திருக்கிறார். மைக்கேல் கீழே சாலைகளும் வாகனங்களும் பொம்மைகளைப் போல தோற்றம் கொள்கின்றன. பசீரும் அந்த மரத்தின் மீது ஏற முயற்சி செய்து முடியாமல் பாதியிலேயே ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மைக்கேலிடம் பேசுகிறார். உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா என்று பசீரை ஆச்சரியத்துடன் கேட்கும் மைக்கேல், மரம் ஏறுவது எனக்கு பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு என்கிறார். லிவிங் வித் மைக்கேல் ஜாக்சன் இப்படியாக தொடங்குகிறது. ஆனால் கடந்த 1990களின் கடைசியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்க ஆரம்பித்தார் ஜாக்சன். பிளாஸ்டிக் சர்ஜரி முறையில் பல முறை முகத்தை மாற்றியது மற்றும் பண விவகாரம் போன்றவற்றால் பெரும் சர்ச்சைகளில் சிக்கினார். தனது பண்ணை வீட்டில் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் நீதிமன்ற படியேறினார். வழக்கு விவகாரங்களுக்காக தனது சொத்துக்கள், பண்ணை வீடுகள் போன்றவற்றை இழந்தார். எனினும் கடந்த 2005ஆம் ஆண்டு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார். மைக்கேல் ஜாக்சன் எனினும் உடல்நிலை குணமாகி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். ஜாக்சன் மீண்டும் இசை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளதாகவும் அடுத்த மாதம் முதல் 2010ஆம் ஆண்டு வரை லண்டனில் சுமார் 50 நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது. இதனால் அவரது பாப் இசை உலக ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. 1980களின் துவக்கத்தில் பாப் இசை உலகில் புகழ்பெற்ற பாடகரானார். அமெரிக்காவில் முதலாக பல மக்கள் செல்வாக்கை பெற்ற கருப்பின இசைக்கலைஞரானார். இவரின் இசை நிகழ்படங்களை MTV ஒளிபரப்பு செய்து MTVயும் புகழடைந்தது. இதனாலும் இசை நிகழ்படம் படைப்பு ஒரு தலைமையான கலையானது. ஜாக்சன் படைத்த ரோபாட், மூன்வாக் போன்ற நடன வகைகளும் பிரபலமானது. இவரின் நடனமாலும் இசையாலும் பல இசை வகைகள் தாக்கம் பெற்றன. பல சமூக தொண்டுகளுக்கு உலகம் முழுவதிலும் இசையரங்க நிகழ்ச்சிகளை நடத்தி நிதியுதவி செய்துள்ளார். ஆனால் குழந்தைகளுடன் உடலுறவு செய்தார் என்று 1993 இவர் குற்றம் சாட்டப்பட்டார். இறுதியில் இவர் குற்றமில்லாதவர் என்று தெரிவித்துள்ளது. ஆனாலும் இவர் பற்றிய பொதுமக்களின் கருத்துக்கள் மோசமானது. இன்று வரையும் அமெரிக்க பரவலர் பண்பாட்டில் இவர் ஒரு செல்வாக்கு பெற்றவராவார். 12 வருடங்கள் கழித்து மீண்டும் மேடையில் லைவாக ஜாக்சன் என்று நினைக்கும் போதே ரசிகர்களுக்கு மயிர் கூச்சறிந்தது. 8 லட்சம் டிக்கெட்டுகளும் 5 மணி நேரத்தில் சுட சுட விற்று போயின. இத்தனைக்கும் ஒரு டிக்கெட்டின் விலை 5000 ரூபாய்.
முதலில் IIL இணையதளத்தில் தான் மைக்கேல் ஜாக்சனின் மரண செய்தி வெளியிடப்பட்டது. சமீப காலமாகவே நிறைய பெயின் கில்லர்களை உட்கொண்டு நடன பயிற்சிகளில் ஈடுபட்டு வந்தார். லண்டன் நிகழ்ச்சிக்காக விடாது ரிஹர்சல் செய்ததில் உடல் மேலும் அவரை படுத்திக் கொண்டிருந்தது. உடல் முழுக்க விதவிதமான நோய்கள், குறைபாடுகள் அத்தனையும் சேர்த்து 26ஆம் தேதி அவர் மூச்சை நிறுத்தியது. வழக்கம் போல மற்றொரு வதந்தி என்று அரை நம்பிக்கையில் இருந்த ஜாக்சன் ரசிகர்கள் சர்வதேச பத்திரிகைகள், தொலைக்காட்சிகளில் அந்த துக்க செய்தி உறுதி செய்யப்பட்டவுடன் நொடிந்து போனார்கள். மைக்கேல் ஜாக்சனுக்கு முன்னால் மரணமடைந்த பாப் மாமேதை எல்விஸ் பிரெஸ்லி போலவே இளம் வயதில் மரணம், எல்விஸ் போலவே உருவ மாற்றத்திலும் தீரா பிணியிலும் சிக்குண்டு தடாலடியாக ஒரு நாளில் மரணம். ரசிகர்கள் கதறி அழுதனர். 20ஆம் நூற்றாண்டின் மகத்தான கலைஞன் என்கின்ற முத்திரை MJ என்று அழைக்கப்படும் மைக்கேல் ஜாக்சனுக்கு உண்டு. தன் சகோதரர்களுடன் ஜாக்சன் 5 என்ற குழுவில் இடம் பிடித்த ஜாக்சன் 16வது வயது முதல் சோலோவாக ஆல்பம் தயாரித்து வந்தார். இவருடைய உச்சம் 1982 தான், அதாவது தனது 24வது வயதில் வெளியிட்ட த்ரில்லர் ஆல்பம். இன்று வரை உலகில் அதிகம் விற்கப்பட்டு கின்னஸில் இடம் பிடித்த இசை ஆல்பம் 6.5 கோடி காப்பிகள். அவருடைய அத்தனை ஆல்பங்களும் இதுவரை 20 கோடி காப்பிகள் பெற்றுள்ளன. எந்த இசைக்கலைஞனாலும் எட்ட முடியாத சாதனை இது. மைக்கேல் ஜாக்சனின் திறமையும் மதிப்பையும் கை நீட்டி குறை சொல்ல ஒருவரும் இல்லை என்பதுதான் MJவின் 30 வருட இசை பயணத்தின் தன்னிகரற்ற சாதனை. மைக்கேல் ஜாக்சனின் பெரிய சொத்து ரசிகர்களின் வெறித்தனமான அன்பு என்றாலும் கணக்கு வழக்குக்கு சொல்ல வேண்டும் என்றால் இதுவரை மைக்கேல் ஜாக்சன் என்கிற பிராண்ட் மூலமாக அவர் சம்பாதித்தது 2500 கோடி ரூபாய். முக்கியமாக 1980 மற்றும் 1990களில் வருடத்திற்கு 250 கோடியை மிக எளிதாக சம்பாதித்து வந்தார். பாப் உலகுக்கு MJவை விட்டால் வேறு கலைஞன் இல்லை என்றிருந்த காலகட்டம் அது. ஆனால் அவர் இறந்த பொழுது மைக்கேல் ஜாக்சனின் கடன் தொகை 2500 கோடியாக உயர்ந்து நின்றது. காசை கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு செய்து செல்வாக்கு மிக்கவராக வாழ்ந்தவர் என்றொரு அழுத்தமான குற்றச்சாட்டு மைக்கேல் ஜாக்சன் மீது உண்டு. லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் வாழ்ந்து வந்த வாடகை வீட்டின் மாத வாடகை மட்டும் 50 லட்சம். எங்கு சென்றாலும் 2 தனி விமானங்கள், கூடவே 20 உதவியாளர்கள். செலவுக்கும் வரவுக்கும் ஈடுகட்ட முடியாமல் 350 கோடி ரூபாயை பேங்க் ஆப் அமெரிக்காவிலிருந்து கடனாக பெற்றார் MJ. பிரிட்னி ஸ்பியர்ஸ் போன்ற சமகால பாப் பாடகிகள் ஒரு பாப் ஆல்பத்துக்கு 25 கோடி ரூபாய் செலவிடுகிறார்கள் என்றால் 2001 வெளியிடப்பட்ட இன்விசிபிள் என்கிற இந்த இறுதி ஆல்பத்துக்கு MJ செலவிட்ட தொகை 125 கோடி ரூபாய். சமீபத்தில் நியூயார்க்கில் ஒரு 5 நட்சத்திர விடுதியில் சில மணி நேரங்களில் தங்கியதற்கு MJ செலுத்திய பில்லின் தொகை 5 கோடி. ஒருமுறை லாஸ் வெகாஸில் உள்ள ஒரு கடையில் 5 லட்சத்துக்கு சென்பாட்டில் வாங்கியிருக்கிறார். இப்படி உல்லாச வாழ்க்கைக்குரிய தினசரி நடவடிக்கைகள், கோர்ட்டில் செட்டில்மெண்ட்டுகள், வருமான வரி ஊழியர்கள் சம்பளம், அதீத போக்குவரத்து செலவு, சொத்துக்களின் பராமரிப்பு செலவுகள் போன்ற காரணங்களால் வரவு எட்டனா செலவு பத்தனா என்கிற வாழ்க்கையையே இறுதி வரை வாழ்ந்து வந்தார் மைக்கேல் ஜாக்சன். தன் உடல்நிலையை மிகவும் மோசமாக்கிக் கொண்டார் MJ. 1979ஆம் ஆண்டு முதலே தன் உடலை சித்திரவதை செய்து கொண்டு அல்லது தன் உடலால் சித்திரவதைப்பட்டு வந்தார். 21 வயதில் மேடை நிகழ்ச்சிகளில் ஏற்பட்ட விபத்தில் காயம்பட்ட ஜாக்சன் தன் மூக்கின் அமைப்பை மாற்றி அமைத்துக் கொண்டார். அதே போல 80களில் ஜாக்சனுக்கு விட்லிகோ எனப்படும் வெண்தாமரை நோயில் சிக்கினார். அவர் உடலெங்கும் வெள்ளை திட்டுக்கள் தென்பட ஆரம்பித்தன. இந்த தோல் நோயின் தீவிரம் அதிகமாகி அவர் முகத்தின் தன்மையை மாற்றி அமைத்தது. முகத்தில் 4 இடங்களில் உருவ மாற்ற அறுவை சிகிச்சை செய்து பல ஊசிகள், மருந்துகள் உட்கொண்டு பால் வெள்ளை தோலுக்காக மேலும் மேலும் தன் முகத்தை ரணமாக்கிக் கொண்டார். அடிக்கடி வழக்குகளுக்காக கோர்ட்டுக்கு சென்று அலைச்சலில் சரியாக சாப்பிடாமலும் இருந்தார். சைவத்துக்கு மாறிய அவர் மெலிதான உடற்கட்டை பாதுகாக்க சாப்பிடுவதையே வெறுத்து ஒதுக்கினார். மருந்தே உணவென வாழ்ந்த அவருடைய எடை ஒரு கட்டத்தில் 48 கிலோ அளவு கூட குறைந்திருக்கிறது. கடைசி காலகட்டத்தில் அவருக்கு புற்றுநோய், நுரையீரல் பாதிப்பு போன்ற பெரிய நோய்களும் தாக்கவே பல வருடங்கள் வீட்டுக்குள்ளேயே சுருண்டு கிடக்க வேண்டிய நிலைமை வந்தது. ராணுவத்தினர் அணியும் சீருடைகளில் மாற்றம் செய்து அணிவது, கைகளில் கிளவுஸ், உடைகளில் வைரம் பதிப்பது, ஷார்ட் பேண்ட், இப்படி ஜாக்சன் அணிந்த உடைகள் அனைத்தும் நாகரிக மாற்றத்தின் ஆரம்பமாக, ஃபேஷன் அடையாளமாக அமைந்தன. த்ரில்லர், பேட், டேஞ்சரஸ், பில்லி ஜீன் போன்ற ஆல்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் இளைஞர்களுக்கு இசை போதை. நெற்றி முன் சரிந்து விழும் கற்றை முடியோடு மைக்கேல் ஜாக்சன் மேடையில் வந்தால் தன்னை மறந்து ஜாக்சனையே மெய் மறந்து பார்த்தது உண்டு. மைக்கேலின் குரலையும் பணியையும் பயிற்றுவித்த தந்தை இந்த நடத்தை மாறும் மனவளத்தை வலுவாக்கும் பயிற்சிகளை தரவில்லை. இப்படித்தான் மைக்கேலின் இசையும் நடனமும் புத்தாக உணர்வுடன்
மெருகேறி வளர்ந்த அதே காலத்தில் அவரது நட்சத்திர வாழ்க்கைக்கான பண்புகளும் சேர்ந்தே வளர்ந்தன. இசைத்திறமையும் நட்சத்திர பண்பும் ஒன்றையொன்று சார்ந்தும் விலகி இருந்தன. சகோதரர்கள் எல்லாம் இசை குடும்பமாய் இருந்த போதும் சிறுவன் மைக்கேலின் திறமைகள் தனித்து தெரிந்தன. இசை உலகில் கடந்த 1971 ஆண்டு முதல் தனியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த ஜாக்சன் தனது நிகழ்ச்சிகளை ஆல்பங்களாகவும் வெளியிட்டு வந்தார். இது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ரசிகர்களையும் அவருக்கு பெற்று தந்தது. 1980களில் பாப் உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த நிலையில் கடந்த 1990களின் கடைசியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை சந்திக்க ஆரம்பித்தார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், எல்லாம் கொட்டி கொட்டி கொடுத்தான். முழுதாக அனுபவித்ததாக தெரியவில்லை. சர்ச்சைகளும் சிக்கல்களும் தான் வாழ்வில் மிச்சமானது. நிம்மதியாக அழுவதற்கு கூட நேரமும் அதற்கான சூழலும் கிடைத்திருக்கவே மாட்டாது என்பது யாராலும் மறுக்கவே முடியாத விடயம். சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதித்துவிட்டு சாதனை பட்டியலை நிரப்பிவிட்டு அமைதியாகிய இசையின் ரசிகர்களின் ராஜா என்றும் இவரே. மைக்கேல் ஜாக்சன் ஒரு சகாப்தம். மைக்கேல் ஜாக்சன் இசை உலகின் ஒரு சகாப்தம்.